கேபிஒய் பாலா ஒரு தேச விரோதி. அவரை இப்போதே கண்காணித்து தடுக்க வேண்டும் என்று உமாபதி கூறியுள்ளார். அதற்கான காரணம் என்ன என்றால், அவர் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரர் என்று கூறியுள்ளார். அவர் வழங்கிய ஆம்புலன்ஸ், ஆட்டோ, இருசக்கர வாகனம் அனைத்தும் போலியானது. அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்று கூறியுள்ளார். அவர் வெளிநாடுகளிலிருந்தே ஏகப்பட்ட பணம் அவருக்கு என்ஜிஓக்கள் மூலம் வருகிறது. அதை வைத்து கொண்டு இது என்னுடைய பணம் என்று ஏழைகளுக்கு உதவி செய்வது போல் நாடகமாடுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், கேபிஒய் பாலாவை வைத்து மிகப்பெரிய சதிச்செயலை வெளிநாடுகள் திட்டமிட்டுள்ளார்கள். அதனால்தான் கேபிஒய் பாலாவுக்கு பணம் அளித்து அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்ல பெயர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். பிற்காலத்தில் அவர் பெரியாளாகி நிச்சயம் இந்தியாவில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவார் என்று உமாபதி கூறியுள்ளார். இவருடைய கருத்து மிகப்பெரிய சர்ச்சையாகியுள்ளது. அதற்கு காரணம் என்னிடம் ஆதாரமும் ஏகப்பட்டது உள்ளது என்று உமாபதியும் கூறியுள்ளார். இந்த கருத்து இன்னும் பாலாவை சென்றடைந்ததா என்று தெரியவில்லை. இன்னும் அதற்கான பதில் பாலா எதுவும் கூறாத நிலையில் இந்த கருத்து உண்மைதான் என்று பலரும் கருதி வருகிறார். அதற்கான காரணம் என்னவென்றால், பாலாவுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்று எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள். சமீபத்தில் கூல் சுரேஷும் இதே கேள்வியை கேட்டு மிகப்பெரிய சர்ச்சையானது. ஆனால் பாலா இதுவரை எந்த ஒரு பதிலும் கூறாத நிலையில் இணையத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாகி வருகிறது.